அவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. எந்த ஒரு பெண்களுமா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எதிர்த்து கேஸ் கொடுக்காம இருந்தாங்க? கேஸ் கொடுத்தா தான் நான் தான் சொல்றேன்ல. இப்ப பாருங்க 4.5 வருஷம் வந்து வாழ்வாதாரம் போயிடுச்சு. என்னால வேலை பண்ண முடியல, டப்பிங் பேச முடியல. டப்பிங் பேச ஏதாச்சும் 1-2 போனா அங்க திரண்டு வந்துருவாங்க. நான் மெம்பர் டப்பிங் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. பிரச்சனை பண்ணுவாங்க, ப்ரொடெக்ஷன்ல பிரச்சனை பண்ணுவாங்க, டைரக்டர்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, ப்ரொடியூசர்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு என்ன எதுக்கு பிரச்சனை, நம்ம வந்து இந்த யூனியன்ல இருக்கிறவங்களே போட்டு பேசலாமே அப்படின்னு சில பேர் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு அவங்க வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கெத்தா வந்து சில டைரக்டர் சொல்லணும்னா நான் வந்து லோகேஷ் கனகராஜ் சாரை சொல்லுவேன். அவர் வந்து சின்மயி வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படியும் இருக்காங்க. பட் ரேர் அது வந்து ஒரு 1% தான். 99% வந்து ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க மிரட்டுவாங்க. அடியாட்கள் வச்சிருக்காங்க. அது வந்து டப்பிங் யூனியன் சங்கம் இல்லை, அடியாட்கள் சங்கம். உள்ள வந்து யாரும் மெம்பர்ஷிப்ல இருப்பாங்க. அவரோட டிரைவர், அவர் வீட்டில் பழம் வைக்கிறவங்க, அவர் வீட்டில் கிளீன் பண்றவங்க, ஸோ இவங்க எல்லாரும் மெம்பர்ஷிப்ல இருப்பாங்க. ஏன் இந்த டப்பிங் யூனியன் அட்வொகேட் அவரும் மெம்பர்ஷிப்ல இருக்காருங்க, அவரும் மெம்பருங்க டப்பிங் யூனியன்ல.